இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் சரியாக ஜமாத்து ஆகும். இந்த மாதத்தில் தான் சுத்தி கிளப்பர் அபூபக்கர் சித்திக் அவருடைய உருஸ் முபாரக் வர 22. ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபூ ஹமீத் கஸாலி இமாம் நாய் அவருடைய உருஸ் முபாரக் வர 14. அதேபோல் மாபெரும் குதுப்நாதாக்கள் அவுலியாக்கள், ஆண் அவுலியாக்கள், பெண் அவுலியாக்கள், அகில உலகத்தின் பரிசுத்தமானவர்கள் பீமா அம்மா திருவனந்தபுரத்தில் பீமா தாய் சொல்லுவார். அவளுடையது பிற 11. ஷாஹ் மீரா நாயர் ரலிய அல்லாஹ் அவளுடையது பிற 10. தர்பா அப்பா நாயர் ரலிய அல்லாஹ் அவருடைய உருஸ் பிற 12. ஹசன் அப்பா நாயர் பிற 13. ஆக நாதாக்கள் குதுமார்கள் நாதாக்களுடைய மகான்களுடைய உருஸ் அந்த மாதம் 6 இருக்கிறோம். ஷாஹ் மீரா நாயர் ரலிய அல்லாஹ் அவருடைய இஸ்ஸத்து ஒரு மரியாதை அவளுக்கு அல்லாஹ் தஆலா இருக்கிற ஸ்டேட்டஸு குறைஞ்சது 10 லட்சம் அவள் ஒளிமார்கள் 10 லட்சம் ஒளிமார்கள் அவருடைய கொடியேற்றத்துக்கு நாகூர் ஷரீஃபில் குறைஞ்ச கருத்து தான். மினிமம் தான் சொல்ல, மேக்சிமம் சொல்லலை. மினிமம் 10 லட்சம் பேர் அல்லாவுடைய ஒளிமார்கள் அவருடைய கொடிமுறை ஏறக்குள்ள அங்கே இருப்பாங்க. இந்த போகிறோம் விளைஞ்சா அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து கொள்வார்கள். அதனால் இப்போ நாம் இங்கே வந்தோம். நமக்கு என்ன இதுன்னு கேட்டால் நாம் நம்மள எவ்வளோ தான் தொழுதாலும் நாம் பிடிச்சாலும் வாங்கினாலும் எல்லாம் எங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தான் இருக்கும், இல்லைங்களா? ஆனால் இப்போ இங்கே வந்தோமே, இங்கே வந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிற நியமத்து அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு கிடைக்குது. சொல்கிறது அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு கிடைக்குது. அதனால் நம்ம இங்கே வந்துடும். உதாரணமாக ராஜா மொய்னுதீன் அஜ்மி அவங்களுடைய சரித்திரத்தில் அவங்களுக்கு 4வது பீர் சாப் ராஜா மௌதூத் அல் ஜிஸ்தின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு சம்பவம் சொல்கிறான். எப்படி ஒரு நாள் அவங்க ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஜிஸ்துங்கிற ஊர் அவர் தான் கட்டினார். இப்போ நம்ம காலத்தில் ஜெயவர்த்தனபுரம் இருக்கா இல்லையா? ஜெயவர்த்தனபுரம் யார் கட்டினா பிரசிடெண்ட்டாக இருக்கோ பெரிய இடத்துல டெவலப் பண்ணி அதுக்கு பேரை வச்சாங்க பேர். அது போல் அவர் தான் ராஜா வைக்கிற காலத்தில் ஒரு சிட்டியை கட்டி அதுக்கு அவர் பேர் ஜிஸ்துன்னு வச்சார். அதில் தான் 150-200 வருஷத்துக்கு ஒரு யார் பாருங்க ராஜா மொய்னுதீன் ஜிஸ்தி தலனும் இல்லை அவங்களுக்கு சேஃப் அவளை வச்சு தான் கிடைக்கும். கழிஞ்சா இப்போ சஞ்சருங்கிற ஊரில் பாருங்க அந்த சஞ்சர். அப்போ அந்த மனுஷரிக்கிற சஞ்சர் அவங்க வந்து ஒரு நாள் மௌதூத் அல் ஜிஸ்தி அல்லாஹ் போகிற நேரத்தில் அந்த ஊருக்கு இப்படி வருவாங்கல்ல, ஊருக்கு போகிறோம். அந்த கால குதிரைகளை தானே வருவார். போகிறார், பார்த்தா இங்கே முஸ்லிம் மரக்கெல்லாம் கூட்டமாக இருக்குது. முஸ்லீம்கள் கேட்குறாரு, என்ன மையத்து விடா கல்யாணம் விடா? இல்லை பெரிய குருக்கள் பெரிய ஷேஃபரால் வரோம். அப்படியா நினச்சிட்டு திடீர்னு நான் வர்ற நேரத்தில் அவர் குதிரையிலேருந்து கீழே குதிச்சு இப்படி நின்றார். அப்போ சொன்ன அப்பா இவதான் எங்கள் ஊர் சுல்தான் ராஜா. அவர் சுல்தானையை பார்க்குறான், என்ன போயிட்டா. இன்னைக்கு அவர் பார்த்தான பிறகு ஒரு விசாரணை சொல்ல, நான் செய்த பாவம் அநியாயம் அக்கிரமம். அவர் வந்துட்டா தான் என்ன செய்வார்கள், என்ன யாராவது கெடுத்து கொடுப்பான், அதுக்காக அவனை ஆக்ஷன் எடுக்கிறது நீதி நேர்மைங்கிறது சொல்லி பிடிக்க முடியாது. ஏன்னா யாருக்காக கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது, அதுக்கு இதுக்குன்னு ஒரு ஆள் சொத்துல இருப்பா. இப்படி பல விதமான சங்கடம். நான் மௌத்தா போனோன்னா என்னுடைய அநியாயம் அக்கிரமத்துக்காக வேண்டி என்ன சுற்றி நரகவாதின்னு தீர்ப்பளிக்கப்பட்டு நரகத்து அளவில் இட்டு செல்லப்பட்ட ஸ்ரீஸ்வர் கடற்கரை அளவுக்கு போகிற மாதிரி போகிற நேரத்தில் திடீர்னு சத்தம் கேட்குது, அவனை விட்டுருங்க போட வேணாம். என்னுடைய மஹபூப் ராஜா மௌதூத் அல் ஜிஸ்த் அவங்க ஊருக்கு போகிற நேரத்தில் நான் தான் ராஜா அப்படிலாம் கூட அந்த வாகனத்தில் இருக்காம அப்படி பார்த்துட்டு இருந்தீங்களாம். அவனுக்கு யாரும் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இருந்தாலும் அவன் கீழே குதிச்சு தன்னை ஒரு அடிமையை போல் இப்படி நின்றான். என்னுடைய மஹபூப் முன்னால் ஒருவன் தன்னை சிறுமப்படுத்தி இப்படி நிற்கிறான, அவனை என்னுடைய அதாபை கொண்டு தொடுறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. அவனை அதாபம் தொடுறதுக்கு அவன் ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய கிரிப்பெல்லாம் விட்டுட்டு என்னுடைய மஹபூபுடைய முன்னால் குதிரைன்னு இருக்காம கீழே இறங்கி ஒரு ஃபியூ மினிட்ஸ் இப்படி கோபப்படுத்தி நின்றான். என்னுடைய மஹபூபை தாவதையும் வலுப்பப்படுத்தினானே, அவனுக்கு பதவி எல்லாம் இருந்தால் அந்த நாட்டில் அவனுக்கு உச்சம் இல்லை. அப்படி இருந்தால் என்னுடைய மஹபூப் முன்னால் தன்னை சிறுமப்படுத்தி இப்படி மரியாதை கொடுத்தானே, இவனை என்னுடைய அதாபை கொண்டு தொடுறது எனக்கு வெக்கமாக இருக்குது. அதனால இவனை மன்னிச்சேன். இவன் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அவ்வளோ, யார் யாருக்கு என்னென்ன சொத்தை எடுத்தான் அநியாயம் பண்ணா வேணாம் அவ்வளோ பேருக்கும் என்னுடைய ஹசானாலேருந்து போதும்ன்ற அளவில் கொடுத்து காம்பன்சேஷன் நஷ்டஈடு கொடுத்து சந்தோஷப்படுத்துறத என் மேலே வாஜிபாக்கி வச்சுட்டேன்னு சொல்லி
விளங்கிச்சா? என் மேலே வாஜிபாக்கி வச்சுட்டேன் என்று சொல்லி சொல்லி இந்த மாதிரி விஷயம் விளங்குதா? அப்போ ஒரு ராஜாவாக இருந்து ஒரு ஃபாசிக்காக இருந்து அவனுக்கே இப்படிப்பட்ட இது கிடைச்சா. இப்போ நாங்கள் 5 நேரம் தொழுதுகிட்டு செலவாக ஓதிக்கிட்டு கூடுமான மட்டும் ஹலால் ஹராம் பேணி நடந்து தாய் தகப்பனுக்கு நன்றி செய்து என்ன பந்துக்கிற பேணி இருக்கக்கூடிய நாங்கள் இங்கே வந்து சாஹ்மீரா நாயத்துடைய மஜ்லிஸ் இருக்குது என்ன என்று சொல்லி இங்கே வந்து கொடியேற்றத்தில் எங்கள் வேலையெல்லாம் விட்டு இங்கே வந்தோமே. அப்போ அல்லாஹ்தால எங்களோட எப்படி நடப்பாங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும். விளக்கிச்சா? அதனால் விளக்கிச்சா சொல்லுது. அதனால் நமக்கு நாய் செலவுதான்னு சொல்லி கப்பத்தை கொண்டு போகிறது தான் லேசு வேற. எந்த இதாக 33 மாடி பில்டிங் இருக்குது, அதுக்கு ஸ்டேர் கேஸ் ரூட் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். ஆனால் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, லிஃப்ட்டை தான் பயன்படுத்துகிறோம். என்ன அல் மறு மண் ஹப்பா, யாருக்கு ஹப்பத் தெரிஞ்சாலோ அவளோட இருப்பா. நாய் செல்வதால் சொன்னான், ஹசனார் ஹுசைனாரை கூட்டி வந்து சொன்னான், என்னையும் என்னுடைய இந்த 2 மகன்களையும் இவருடைய உமா வாப்பா யார் ஹப்பத் வச்சாலோ அவர்கள் எங்களோட சொர்க்கத்தில் இருப்பார்கள் சொன்னாங்க. எப்படி ஹப்பத்? அலா அலா ஈமான நீ மண்லா மஹப்பத் அலா 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 ஈமான நீ மண்லா மஹப்பத் அலா 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 ஈமான நீ மண்லா மஹப்பத். எதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இங்கே இருக்கிறோம்? நாய் செல்வதால் இருக்குது. உப்பு ஆலி முகமதின் கைர்மின் இபாதத்தி சனா மம்மா தாலை தகவல் ஜனம். யார் நாய் செல்வதால் அவங்க குடும்பத்தார்கள் கப்பத்து வைக்கிறாள, அது இரவெல்லாம் நின்று பகலெல்லாம் நோம்பு பிடிச்சி ஒரு வருஷம் தொடர்ந்து இபாதத்து செய்தோட மேலே இருக்குது. யார் அந்த அகலுபைத்தில் ஹப்பத் வைக்கிறதோட பார்த்தாரோ சொர்க்கத்தில் நுழைஞ்சிருவார்கள். அதுக்காக வேண்டிதான் குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கவாது அந்த நாட்களை பார்த்து நம்ம ஆபாக்கள் குருஸ் முபாரக் வச்சா இல்லை, அந்த அன்னைக்கு தான் ஹாஜத்து நிறைவேறது இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கவாது அவங்கள மினிமம் அட்லீஸ்ட் போய் பார்க்கறது அல்லது அவங்கள ஒரு மஜ்லிஸில் கலந்து கொள்றது விளங்குதா? சரி, அதனால அல்லாஹ் ஜல்லிசான்னு வந்தாலும் நம்முடைய நாட்டு தேட்டங்கள்லாம் நிறைவேற்றி தருவான். இப்போ இன்ஷால்லாஹ் ஒரு ஆள் மேலே 3 செலவாத்து டைம் வைக்கல, 3 செலவாத்து வாங்கிட்டு அபூபக்கர் சித்திக் நாயத்துவின் பெரிய 22. ஆனால் ஒலிமாம் சித்திகுல் அக்பர் தில் கரமி, தில் கரண்ட கொடை கொடுக்கிறவர்கள், தில் கரமி. ரப்பி ஸல்லி அலன் நபி இஸ்லாத்துடைய எவிடன்ஸ் ஆஃப் இஸ்லாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் தில் கர்மி. ரப்பி ஸல்லி அலன் நபி வ ஸல்லிம் அலல்லாஹி வல் இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் தில் கர்மி. ரப்பி ஸல்லி அலன் நபி வ ஸல்லிம் அலல்லாஹி வல் இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் தில் கர்மி. ரப்பி ஸல்லி ரப்பி ஸல்லி அலன் நபி வ ஸல்லிம் அலல்லாஹி வல் இமாம் ஷாஃபிஈ தில் கரமி. ரப்பி ஸல்லி அலன் நபி வ ஸல்லிம் அலல்லாஹி வல் இமாம் ஷாஃபிஈ தில் கரமி. ரப்பி ஸல்லி அலன் நபி வ ஸல்லிம் சொல்லிட்டோம் இல்லைங்களா? ஷாமிராய ஹால் ஹயாத்தில் இருந்த நேரத்தில் ஒரு ஃபக்கீரோட போனாங்க. ஜவாக்கீருங்கிற ஒரு சிட்டி, அங்கே ஒரு ஷியா பள்ளியாசம், பெரிய பள்ளியாசம். அங்கே ஜும்மா தொழுது அங்கே போகிறான். இப்போ எங்கட பிள்ளைகளா இருந்தால் நாயகமே இது எங்கட ஆள் இல்லை, இது தவு கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு சொல்லிடுவோம். அந்த காலத்தில் போகக்குள்ள ஷியாக்காரன் பள்ளியில் போனான். போகக்குள்ள இவன் வேறு ஒன்றும் சொல்லலை, அவருக்கு தெரியாமையாக விட்டுட்டா. நேரம் போனான். ஜவஹர் சாதிக்கிற பிள்ளைகள் வந்து வாங்கி முடிஞ்சு அவருக்கு மெம்பர் பதவியை கொடுத்தாச்சு. போய் நீங்கள் தான் சொல்லணும். போய் மெம்பர் பதவியில் இருந்து ஒரு வார்த்தை சொன்னான், ஹதீஸ் சொன்னான், இதை மட்டும் கேட்டால் போதும், அது சுருக்கமாக அதோட நீங்கள் விளங்கிக்கிங்க.
சொன்னாங்க, மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா படைப்புகளை படைத்தான், படைப்புகளை படைத்தான். ஜின் மலக்கு என்ன மனுஷர்கள்லாம் படைச்சான்ல, எல்லாத்தையும் படைச்சான். 125 பங்கு படைப்புகளை படைச்சு 125 பங்கு வச்சு அதுல 100 பங்கு மலாயிக்கா, 100 பங்கு மலாயிக்கா. இந்த 25 பங்கு தான் மனுஷரும் ஜின்னும், 25 பங்கு தான் மனுஷரும். அப்போ 125ல 100 மலாயிக்கா. கண்ணம பொழுது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத அவனுடைய அந்த கூட்டம். 25 தான் மனிதரும் ஜின்களும். இந்த 25ல 24 பங்கு இருக்குது. 24 பங்கு ஆண்டவன் இல்லைன்னு சொல்லுற நாஸ்திகர்கள், எத்திக்ஸ் பாண்டியா. இவர்கள் 2 ஆண்டவன், ஹைர படைக்கிறவன், சர்ற படைக்கிறவன், மஜூசியர் 3 ஆண்டவன், கிறிஸ்தவர் தீர்த்துவம், ட்ரினிட்டி, தேவகுமாரன், பரிசுத்தாவி, பிதா 3. அது போல அவங்க மற்றவங்க படைக்கிறவன், காக்கிறவன், அழிக்கிறவன் 3 ஆண்டவன், பல ஆண்டவ குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து 24. 25ல 24 பங்கு ஆண்டவன் இல்லைன்னு சொல்ற கூட்டமும், 2 ஆண்டவர்கள், 3 ஆண்டவர்கள், பல ஆண்டவ குடும்பம்னு சொல்லி வருது. ஒரே ஒரு கூட்டம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா ஒத்துக்கொண்ட கூட்டம், ஒரே ஒரு கூட்டம். இந்த ஒண்ணுல 73 பங்கு வைக்கணும். யார் சொல்றா? நான் சொல்லல, ஷாமிரான் சொல்றேன். எங்க சொல்றா? ஜவாஹி சிப்டில. இந்த ஒரு கூட்டம் தான் கலிமாவை ஒத்துக்கொண்ட கூட்டம். இதை 73 பங்கு வச்சு 72 பங்குகள் பலிகேடர்கள், நரகவாதிகள் சொன்னாங்கல்ல, பலிகட்ட ஃபால்ஸ் காணல, நீராக்கல், மிராஜ வாட்டராக்கல், மோசம் போன கூட்டம் 72 கூட்டம். ஒரே ஒரு கூட்டம் தான் 125ல ஒண்ணுனால இதை 73 பங்கு வச்சு ஒரே ஒரு கூட்டம் தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅஹ். அதுலதான் நான் இருக்கிறேன். யார் சொல்றா? சாமிரானா நான் இருக்கிறேன். அதனால நீங்க எல்லாரும் அந்த 72 விதமான கூட்டத்துல ஃபால்ஸ் இங்க வந்துடும், சுன்னத் வல் ஜமாஅத் வந்துடும் சொன்னா. இதை சொன்ன உடனே முன்னுக்கு இருந்த ஒருத்தன் வாழை எடுத்து சும்மா இதுக்காக வந்தா வீசின நேரத்துல இப்படிலாம் ஆடல, அவ பாட்டுக்கு நின்றா. ஒரு வெங்கல சனம் முன்னால துவக்க வச்சு சுட்டா, அது விடுங்கம்மா வாழை வச்சா எப்படிங்க? அப்பா இவ அல்லாஹ்வுடைய கலீஃபா, அல்லாஹ்வுடைய ஒளி வெட்டுற வீசினான். அந்த வால் நேர கழுத்துக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன போய் அவன் தலையை வீசிச்சு. உடனே சொன்னாங்க, உங்க அவ்வளவு பேரையும், இந்த கூட்டத்தை பார்த்து உங்க அவ்வளவு பேரையும் பூமியோட பிடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துக்கிறாங்க. அப்படி பேஸ்ட் பண்ணாலும் உங்க எலும்பு ஏறாது. நீ சாவுற வரைக்கும் நீங்க உங்க டாய்லெட் யூரின் எல்லாமே அங்கதான். தௌபா செய்து சுன்னத் வல் ஜமாஅத்துல வந்து என்ன, எங்களுடைய மதுஹப்ல 4 மதுஹப் இருக்கு, ஒரு மதுஹபை பின்பற்றணும். தரிகாக்கள் இருக்கு, ஒரு தரிகாவை, எந்த தரிகாவோ அந்த தரிகா போய் நசியத்தை எடுத்தா தான் விடும். முடிச்சு மூவ்மெண்ட் பண்ணி பார்த்தா முடியல. சில பேர் அப்படி இப்படி பூமி மேக்னெட் வச்சிருந்தாலும் இருந்துச்சு. கடைசியில பார்த்தா முடியல. கடைசியில ட்ரை பண்ணி பார்க்கறோம். அப்ப பார்த்தா இவங்க ஜாஃபர் சாதிக் நாயக்கர் அவுலாதுடா. இவ்வளவு நாளா நாங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு என்ன அபூபக்கர் சித்திக் நாயகத்தை ஊத்த பேச்சா பேசிக்கிட்டு இப்படி ஆர்வ நாயகத்தை ஒப்புக்கொள்ளாம இப்படிலாம் இருந்துட்டோமே வாங்கிட்டோமே சொல்லி சில பேர் இப்ப இவங்க சுடுதர புள்ள தானே ஜாஃபர் சாதிக் நாயகர் வடிவார்த்தா அப்படித்தான் ஹக்கு போல இருக்குது, நான் தௌபா செய்யறேன்னு இப்படி ஒவ்வொரு ஆளும் அவ்வளவு பேர் வந்தான். விளைவிச்சா ஆகா சாமிரா நானும் போய் நான் இஸ்லாத்தை பரப்ப வந்தேன், நான் தீனுடைய கர்மத்தை சொல்ல வந்தேன்னு வரல, நான் சுன்னத் வல் ஜமாஅத்தை பத்தி தான் யாது காட்டுவாங்க என்ன சொல்றா. அதனால நீங்க எல்லா இதுலயுமே சுன்னத் வல் ஜமாஅத் கூட்டம் விளைச்சா. நம்ம இங்க ஷாஃபி இமாம் நாயக்குரிய மதம் இருக்குது, இமாம் நாய மதம் வந்து சின்னங்கால இருக்குது. ஏதாவது ஒரு மதவை பின்பற்றி இருக்கும். ஃபாரினரா இருக்கிறவங்க மாலிக் இமாம் மதவுல வந்து இருப்பாங்க. விளைச்சா ஏதாவது ஒரு மதவை பின்பற்றி வெளிரங்கமான அனுஷ்டானங்களை நம்ம சாமிரா நாயகத்தை பத்தி தொட்டது பிடிச்சி எல்லாம் கராமத்து தெரிந்த விஷயம். அஜ்மீர் நாயகத்தை பத்தி பேசணுமா? பேச தேவையில்ல. அப்படிப்பட்டவங்களும் தனக்குன்னு ஒரு புதிய பாதையை வகுக்கல. எப்படி இங்கே கையை கட்டினா கொப்பளுக்குள்ள தான் கட்டினா என்ன பிஸ்மில்லாம் ஓதனா கேட்டா நாங்க இமாம் லாசனாய் மசப்னு சொன்னோம். விளக்கியா? அப்ப இப்பேற்பட்ட நாதாக்களே மதுஹப்களை பின்பற்றிக்கிற நேரத்துல எங்களை போல சாமானியரை பத்தி பேச்சு இல்லை. அதனால நாங்க எங்க வாப்பா பாட்டா கூட்டனோட சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா அவங்களோட வழியில நிக்கணும். இதைத்தான் சாமிரா நாயகம் செய்தார். அந்த இதை இந்த நாளுடைய பரிசா
நாம வச்சு நாம இருக்கணும். நம்ம குடும்பத்துல யார் யார் இந்த மதஹபை பின்பற்றாம தரீக்காவுடைய இதுல இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லணும், மகன் நீங்க இப்படிலாம் சரி வராது, நீங்க எங்க ஆபாக்களை பின்பற்றி எங்களோட அப்பா அம்மா உம்மா எந்த வழியில இருந்தாங்களோ அந்த மதுஹப் அந்த தரீக்கா இன்னைக்கு இருக்குது. அந்த தரீக்காவுடைய ஷேகுமார்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க அந்தந்த சில்சிலால போய் சேர்ந்து சங்கப்படுத்துங்க. அல்லாஹ் தான் லேசாக்கணும். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் முபாரக் அலா கைரி ஹல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின்.